எந்த ஒரு சிவபெருமானின் மந்திரத்தை ஒருமுறை உச்சரித்த மாத்திரத்திலேயே 1000 முறை ருத்ராட்ச ஹோமம் செய்ததற்கு சமமான பலன் கிடைக்குமோ அப்படி ஒரு சிவமந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி அந்த சிவமந்திரத்தின் விசேஷம் என்ன, எந்த ஒரு காரணத்தினால் ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு விசேஷம் என்று சொல்கிறோம் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மாதந்தோறும் வரும் பிரதோஷ காலங்களும் மகா சிவராத்திரி, சிவ பூஜை, ருத்ர ஜபம் போன்ற சிவபெருமானுக்கு உரிய வழிபாட்டுக்குரிய நேரங்களில் சிவாலயங்களில் நடக்கும் வழிபாட்டின் போது ருத்ராட்ச மாலை அணிவது மிக அதிகமான பலனை தரக்கூடியதாகும். குறிப்பாக மந்திர உச்சாடனம் செய்யும் பொழுது ருத்ராட்சம் பயன்படுத்தி ஜபம் செய்வது பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். சிவ சின்னங்களிலேயே முக்கியமானதுதான் ருத்ராட்சம். இது சிவபெருமானின் அம்சமாகவே நமது வேதங்கள் கருதுகின்றன. ருத்ரன் என்பது சிவரூபத்தை குறிக்கும். அச்சம் என்றால் கண்கள் என்று பொருள். சிவபெருமானின் கண்களுக்கு நிகரானதுதான் ருத்ராட்சம். ருத்ரனின் அச்சம் என்பதால் ருத்ராட்சம் என்ற பெயர் பெற்றது, உயிர் பெற்றது. சிவபெருமானின் தாண்டவத்தின் பொழுது ருத்ரனின் கண்களில் இருந்து சிந்திய நீர்த்துளிகளில் இருந்து ருத்ராட்ச மரங்கள் உண்டாகின. இவற்றில் முளைத்த மணிகள் போன்ற காய்களுக்கு ருத்ராட்சம் என்ற பெயர் ஏற்பட்டது. கேட்ட வளங்கள் அனைத்தையுமே தரக்கூடிய கருணாமூர்த்தி என்பதால் ருத்ராட்சம் அணிபவர்களை எந்த ஒரு தீமைகளும் நெருங்காது, அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரும். சைவ சித்தாந்தத்தின்படி பஞ்சகிருத்தியம் என அழைக்கப்படும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுக்கிரகம் ஆகிய 5மே சிவபெருமானின் 5 தொழில்களாக குறிப்பிடப்படுகிறது. சிவனை போற்றும் பஞ்சாட்சர மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் இந்த 5 தொழில்களிலேயே குறிப்பிடப்படுகின்றன. அப்படி தனது அடியார்களை காப்பதற்காகவே சிவபெருமான் அருளப்பட்டதே ருத்ராட்சம். ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு பிறவிப்பிணி என்பதே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த ருத்ராட்சத்தின் மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஹோமம் செய்வதே ருத்ராட்ச ஹோமம். இன்றைய நாள் பார்க்க போகும் சிவபெருமானின் மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்த மாத்திரத்திலேயே 1000 முறை ருத்ராட்ச ஹோமம் செய்ததற்கு சமமான பலனை பெற முடியும். நாம் இந்த ஒரு வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் பால் மற்றும் தண்ணீர், பன்னீர் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து இந்த வழிபாட்டை செய்யலாம். 2 வில்வ இலைகள் கிடைத்தால் கூட அந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். ருத்ராட்சம் வைத்திருப்பவர்கள் அல்லது அணிந்திருப்பவர்கள் ருத்ராட்ச மாலையை பால் அல்லது பன்னீரில் மூழ்க வைத்து எடுக்க வேண்டும். கங்கா தீர்த்தம் இருந்தால் அதிலும் மூழ்க வைத்து எடுத்து நன்றாக துடைத்து கையில் வைத்து கொண்டு 2 கரங்களிலும் மூடி இந்த ஒரு சிவபெருமானின் மந்திரத்தை பக்தியோடு சொல்ல வேண்டும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாம்ருதாத். ஓம் நம சிவாய. இந்த சிவபெருமானின் மந்திரத்தை உச்சாடனம் செய்த பிற்பாடு அந்த ருத்ராட்ச மாலையை வீட்டில் இருக்கும் சிவபெருமானின் படத்திற்கோ அல்லது லிங்கத்தின் மீதோ அணிவிக்க வேண்டும். இரவு முழுவதும் அந்த மாலை பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும். மறுநாள் காலை சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து தீபதூப ஆராதனைகளும் பூஜைகளும் செய்து அந்த ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். இதுபோல நாம் செய்வதன் மூலம் ருத்ராட்சத்தின் மீது ஆற்றலும் சக்தியும் ஏற்படும். மந்திர உச்சாடனத்தால் உருவேற்றப்பட்ட அந்த ருத்ராட்ச மாலை நேர்மறை சக்திகளையும் இறை ஆற்றலையும் மந்திர சக்திகளையும் எளிதில் ஈர்க்கும் தன்மையை கொண்டிருக்கும். இது கவச்சம் போல் இருந்து ருத்ராட்சம் அணிபவர்களை காப்பதோடு 1000 முறை ருத்ராட்ச ஹோமம் செய்ததற்கு சமமான பலனையும் கொடுக்கும். அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.